தமிழ்நாட்டிற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய 3458 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும், அது தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தமிழ்நாடு நம்ம தொடர்ந்து நம்ம கோரிக்கை வைக்கின்றோம். அப்படி அதை மறுக்கின்ற ஒரு அரசு இந்திய ஒன்றிய அரசு. அப்படி வணங்கிவிட்டு பேசினால் அதை பற்றி நம்ம பேசலாம். அமைச்சர் ஒன்று சொல்லலாம், பாஜக உறுப்பினர் எங்களுக்காக வாதாடி அதை பெற்றுத்தார்கள் என்று அமைச்சர் வன்னியரசுக்கு ஒன்றிய அரசுக்கு நிதி குறித்து கேள்வி எழுப்புறப்ப சபாநாயகர் தடுத்து. ஆனா இன்னைக்கு நாங்க ஒன்றிய அரசாங்கத்தோட இணக்கமாக போய் ஜல் ஜீவன் மிஷனுடைய 2வது பார்ட்டை தொடங்க போறோம். நாங்க ஏற்கனவே 2 வருஷமா வராத நிதியை வாங்கியிருக்கிற மாதிரி அவர் பேசுறாரு. ஒன்றிய அரசு ஜல் ஜீவன் மிஷனோட வெப்சைட்ல போய் பாருங்க. இந்த நிதியாண்டுக்கு இன்னும் அவங்க எந்த மாநிலத்துக்குமே நிதி கொடுக்கல. ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்கவே இல்லை ஜல் ஜீவன் மிஷனுக்கு இந்த நிதியாண்டுக்கு. அதுக்குள்ளே அவங்கள பாராட்டுறாங்க. அப்போ நேற்று தராத நிதியை வன்னியரசு கேட்கறதுக்கு சபையில் அனுமதி இல்லை. தராத நிதிக்கு முதலமைச்சர் பாராட்டுறதுக்கு அனுமதி இருக்கு. பாஜக எம்எல்ஏ நேத்து செஞ்சாரு. அப்ப நேத்து பாஜக எம்எல்ஏ பண்ணதை இன்னைக்கு முதலமைச்சர் பண்றாரு. நீங்க ஜல் ஜீவன் மிஷன்ல ஏற்கனவே 3500 கோடி வர வேண்டியது இருக்கு. அதை வாங்கிட்டீங்களா? அதை அவங்க கொடுத்துட்டாங்களா? இதுவும் 2 ஆண்டுகளாக வராத நிதி. இவங்க என்ன நரேஷன் செட் பண்ண பாக்குறாங்கன்னா, இன்னைக்கு அவர் அதான் பேசுறாரு. எங்களுக்கு அவர் கொள்கை எதிரியாக இருந்தாலும் நாங்கள் நிர்வாக ரீதியாக அவங்களோட ஒத்து போவோம். அரசு அப்படித்தானே இருக்க முடியும். அரசியல் ரீதியா இருக்கிற பிரச்சனை இல்ல, அரசியல் ரீதியா இருக்கிற பிரச்சனை இருக்கும். ஆனா நீங்க உங்களுக்கு வாங்காத நிதியை வாங்கிட்டோம்ங்கிறீங்களே. அரசியல் நிர்வாக ரீதியாக நீங்க எதை விட்டு கொடுக்க போறீங்க? இப்ப நிர்வாக ரீதியாக நாங்க கல்வி நிதி வாங்குறதுக்காக பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? அப்போ எந்த இடம் நீங்க சமரசம் பண்ணக்கூடிய இடம்னு வருது. வாங்காத நிதிக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டிய தேவை விஜய்க்கு எங்க இருந்து வந்துச்சுங்கிறதா நம்மளுடைய கேள்வியா இருக்கு.